பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். வாழ்வில் புதுமை என்றும் நிற்பதில்லை, நிகழ்வது யாவும் நிகழ்ந்தேறாமல் இருப்பதில்லை. என் உறவுகளே, வலைதள வாயிலாக நேற்று ஒரு காட்சி கண்களுக்கு வந்தது. அது மனதை ஒரு விதமான தாக்கத்தில் இதை ஆழ்த்திவிட்டது போல் உணர்கிறேன். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் எவையவைகளை நல் சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் அடங்கியுள்ள வாழ்க்கை நல் ஒழுக்குமுறையிலும் தன் கடமையை செய்வதிலும் இருக்கின்றது. அதுபோல் அந்த காணொளி தன் 35 வருடங்களாக தன் பணியில் விடுப்பே எடுக்காமல் பணியை செய்து கொண்டிருக்கும் இந்திய அஞ்சல் துறையை சார்ந்த ஒரு நபரின் பதிவுதான். எப்படி அது சாத்தியமானது என்று தெரியவில்லை. நாமே மாதத்தில் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட உடல்நிலை சரியில்லை காரணங்கள் பல்வேறு சொல்லி ஓய்வுகள் எடுத்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் தன் பணியை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு காரியங்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தன் பணியை முடித்துவிட்டு சிறப்பூற அந்த காரியத்தை செய்து கொண்டு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கும் அந்த நபரை கண்டவுடன் மனது ஏதோ பல நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் நிலையில் ஆழ்த்திவிட்டது. என் உறவுகளே, இவர்களை போல் உள்ளவர்களை அரசாள்பவர்கள் பெரும் மரியாதை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்திவிட என்னென்னமோ திட்டங்கள் இருக்கின்றது. இவர்களுக்கான ஒரு திட்டங்களை ஒதுக்கி இவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மிக சிறந்ததாக மாற்றித்தர முற்பட வேண்டும். நல்லவர்களை தேடி ஒரு துறை வருமா, வந்தால் இந்த உலகத்தில் அந்த துறையின் அதிகமானோர் பங்களிப்பாளர்களாக மாறுவார்கள். கயவர்களை தேடும் துறை போல் நல்லவர்களை தேடும் துறை என்று வருதோ அன்று இந்த நாடு மிக வல்லரசாக மாறும். நன்றி, வணக்கம்.